குக்கு வித் கோமாளி சீசன் 6ல இந்த சீசன் கொஞ்சம் நல்லாவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். சீசன் 5 கம்பேர் பண்ணும்பொழுது சீசன் 6 எவ்வளவோ பெட்டரா போய்க்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா யோசிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாத்தியிருக்கிறாங்க. அது கடந்த வாரம் நல்லாவே தெரிஞ்சுது. அது மட்டும் இல்ல அட்வான்டேஜ் டாஸ்க் 5 பேருக்கு குடுத்ததிலிருந்து அதுல வச்ச சில ட்விஸ்ட்லாம் வந்து சூப்பராவே இருந்துச்சு. அவங்களுக்கு குடுத்த ஆஃபரு, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்போசிட் குக்க தேர்ந்தெடுக்கிறீங்களா? இல்ல உங்களுக்கு என்ன இன்கிரீடியன்ட்ஸ் வரணும்னு தேர்ந்தெடுக்கிறீங்களா? அப்படின்னு வச்ச ட்விஸ்ட்டு, கடந்த வாரம் நடந்த எலிமினேஷன் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீசன் வந்து சூப்பராவே போகும் அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். ரொம்ப ஓவராவும் போகாம, ரொம்ப லோக்கலாவும் போகாம, நடுத்தரமா கொண்டு போய்க்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சீசன் ரொம்பவுமே பார்க்கறதுக்கும் சூப்பரா இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. இந்த சீசன்ல வந்திருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் போட்டியாளர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே சூப்பரா பொறுக்கி எடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு போட்டியாளருமே. இந்த வாரம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த முறை லீடர் போர்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? இந்த லீடர் போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சுற்றும் வந்து பார்த்தீங்கன்னா, 3 அல்லது 4 சுற்று நடக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் மார்க்க வச்சு யாரு வந்து லீடர் போர்ட்ல டாப்ல வராங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. ஒவ்வொரு வாரமும் யாரு செஃப் ஆஃப் த வீக் வாங்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. லீடர் போர்ட்ல டாப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நெஞ்சுக்கு மேல சமைக்கிறப்ப கட்டிக்கிற அந்த துணி, அதுக்கு பேரு வந்து மறந்துருச்சு. அதுவும் குடுக்குறாங்க கோல்டன் கலர்ல. அந்த வாரம் செஃப் ஆஃப் த வீக் வாங்குறவங்களுக்கு தலையில கோல்டன் கலர்ல ஒரு தொப்பியும் குடுக்குறாங்க. இந்த மாதிரி கான்செப்ட்டையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி கடைசி 3 இடத்துல யாரு இருக்கிறாங்களோ, அவங்க டேஞ்சர் ஜோன் போவாங்க. அந்த வகையில 3 வாரம், அதாவது இந்த சுற்றுல நடக்கிற 3 அல்லது 4 வாரத்தோட டோட்டல வச்சு தான் கடைசி 3 இடம் அப்படிங்கிறதையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. இதனால ஒரே வாரத்துல டேஞ்சர் ஜோன் போனா அவங்க எலிமினேட் ஆவறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. 3 வாரமும் மோசமா சமைச்சா தான் அவங்க டேஞ்சர் ஜோனுக்கே போக முடியும். இந்த கான்செப்ட் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இந்த வாரம் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.